வெல்கம் டு தென்காசி டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, M4 டெக் சேனல் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலில் வந்து இன்ட்ரோ தம்ப்நெயில் வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ தம்ப்நெயில் வந்து எப்படி நம்ம சேனலில் நம்ம பேரை வச்சு விட்டு வந்து பார்த்தோன்னா பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஒரு ரம்மியமான மாடலாக இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ பாருங்கள். இதில் எப்படி நம்ம வந்து நம்ம சேனல் நேமை அதில் இன்சர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ அது வந்து லைட்டாக ஒரு 4 செகண்டுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5.3 வந்து அதுக்கப்புறம் எம்டியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிடுங்க. இப்போது 6 செகண்ட் இருக்குது வீடியோ, அதை நீங்கள் 5 செகண்டுக்கு 1 செகண்ட் வந்து எம்டி பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வச்சோன்னா நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. 5 செகண்டு இதுதான் நார்மல். இதுக்கு அங்கிட்டு வீடியோ இல்லைல்ல, அதனால். இப்போ 5 செகண்ட் வச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் ஒரு டேஷ் வரும், ஒரு லைன் வரும். அந்த லைனை வந்து கரெக்டாக பார்த்துட்டு 3.3 அந்த பாயிண்ட்டை வந்து ஏன் வச்சுட்டு லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, 3.3 கரெக்டாக தான் இருக்குது. அந்த 3.3ல் வச்சுட்டு இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேமு, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய சேனல் நேமை வந்து இதில் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து இதை கரெக்டாக இந்த லைனில் வந்து செட் பண்ணிக்கணும். கரெக்டாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவைப்படுதோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோல் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வர்ற டைப் வந்து என்ன இருக்கணும்னா அனிமேஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பாப்புன்னு சொல்லி ஒரு டைப் உண்டு. அந்த பாப்புனா இந்தமாரி பாப்பு ஆகும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபேடுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பாப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்பீடு வந்து 1.5 வச்சிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட்டில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ட்ரைம் டு ரைட் ஆஃப் ப்ளே கட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். ஓகே, எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நேம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் இருக்கா? அப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக 1 செகண்டுக்கும் கம்மியாக தான் வைக்கணும். அந்த எழுத்து டக்குன்னு வந்துட்டு ஒரு பாப்பப் ஆகிட்டு டக்குன்னு மறைஞ்சிற மாதிரி தான் வைக்கணும். அதுக்கேற்ற மாரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழே உள்ள டெக்ஸ்ட்டை சைஸ் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, 3 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்காசி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.